யூத் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றுக்கு வீடியோவில் நம்ம இந்தியா ஏன் புவராக இருக்குது, அதற்கு மெயின் ரீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ தான். அதற்கு காரணம் கவர்மெண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது சைனா கூட கம்பேர் பண்ணி ஈஸியாக பார்த்துருந்தோம். அங்கே இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க கவர்மெண்ட் கொடுத்துருந்ததுனால தான் அவங்க வெகு சீக்கிரத்திலே இந்த அளவுக்கு க்ரோத் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இப்போது அதே மாதிரி நம்ம இந்தியாவுக்குள்ளே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா இந்த மாதிரியான ஸ்டேட்டில் அவங்களுக்கு உண்டான சாதி கலவரமாக இருந்தாலும் சரி, மத கலவரமாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தாலும் சரி, நம்ம பாக்கெட்லேருந்து அவங்களுக்கு காசு போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டேட் ஜிடிபி நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதில் ஃபஸ்ட்டு டாப் 3 ஸ்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேஷ். தமிழ்நாடோட ஜிடிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டிற்கு 31 லட்சம் கோடி ரூபாய். இதில் பர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சது 10,000 15,000 ரூபாய் வரைக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது லிட்டரலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழோட மொத்த பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.7 கோடி மக்கள் தொகை. அதாவது இதில் குழந்தைகள் பெரியவர்களை கழிச்சிட்டா அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த 4.5 கோடியில் 4.3 கோடி பேர் ஆக்சுவலாக ஒர்க் போயிட்டு இருக்காங்க. 20 லட்சத்துக்கும் குறைவானவங்க தான் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. இவங்க பெரும்பாலவங்க இல்லத்தரசியாக இருப்பாங்க, இல்லைன்னா படித்து முடிச்சுட்டு உடனே வேலை கிடைக்காம இருக்கவங்களா இருப்பாங்க. இப்போ நம்ம சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துருந்தோம், அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுறதுனால வேற லெவலில் க்ரோத் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளும் எல்லாருமே வேலை செய்கிறோமே, ஆனால் நம்மளும் ஒரு ஸ்டாக்னண்டான நிலைமையிலேயே தான் இருக்குமே தவிர நமக்குன்னு ஒரு க்ரோத் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 10% குறைவானவங்க தான் லட்சத்தில் சம்பாதிக்கிறவங்களா இருக்காங்க. மீதி இருக்க 90% 1 லட்சத்துக்கும் கம்மியாக தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு மிகப்பெரிய சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இப்போ நான் 100 ரூபாய் சம்பாதிச்சேன் அப்படின்னா 90 ரூபாய் நான் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்றேன். கவர்மெண்ட் கொடுத்துறேன் மீன்ஸ் நான் ஒரு திங்ஸாவோ எதனாவோ வாங்கிடுறேன். ஸோ அதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணுறேன். அந்த 90 ரூபாய் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நமக்கு எவ்வளோ திருப்பி தருது அப்படின்னா 25 ரூபாய்க்கும் கம்மியாக தான் தருது. இதை இன்னும் புரியும்படி சொன்னோம் அப்படின்னா, நம்ம 1 ரூபாய் கொடுத்தோம்னா 30 பைசா அப்படிங்கிற ரிட்டர்ன்ஸில் தான் நமக்கு திருப்பி கிடைக்குது. மீதி இருக்க 70 பைசா எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, புவர் ஸ்டேட்டான உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஹரியானா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்க. அவங்க 1 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் எடுக்கிறது 3 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே கூட நம்மக்கிட்ட சேவிங்ஸ் இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி கவர்மெண்ட் வீக் ஸ்டேட்டுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான். சரி, இது தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அது கிடையாது. அவங்க வீக் ஸ்டேட்டை டெவலப் பண்ணி தான் ஆகணும். அப்போதான் நமக்குமே நல்லதாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்தியாவில் 40 கோடி பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு. ஸோ இந்த 40 கோடி பேரும் கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்லேயே இது கவர் ஆகுறாங்க. ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் இந்த ஸ்டேட்லேயே பெரும்பாலானவங்க அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே நம்ம தான் சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. அண்ணன் வேலைக்கு போகிறாரு, தம்பி வேலைக்கு போகல அப்படின்னா அவருக்கு உண்டான எக்ஸ்பென்ஸும் நம்ம தான் பார்த்துக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்போ எந்த இடத்துல சிக்கல் வருது அப்படின்னா, இப்போது அந்த தம்பி கரெக்டாக நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை வச்சு அவன் எதனோ ஒரு பிஸ்னஸ் பண்ணியோ இல்லை கிளாஸுக்கு போயோ படித்தோ அவன் ஒரு வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சதுக்கு போக அவனோட கான்ட்ரிபியூஷனும் வீட்டுக்கு வரதுனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வெல் செட்டில்டாக நம்ம ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்க முடியும். இப்போ அது நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நடக்கிறது இல்லை. நம்மளோட உழைப்பை அவங்க சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதில் அவங்க ஈஸியாக அதுலேருந்து பலன் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க சும்மா இருந்து. பட் அதுக்கான எஃபோர்ட் எடுத்து அவங்க க்ரோத் ஆனாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆகலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் மட்டுமே வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கரப்ஷன் மட்டுமே நடக்குது. இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய் கொடுக்குறோம், அதில் திருப்பி நமக்கு 30 ரூபா கொடுத்துட்டு 70 ரூபாய் உத்தரப்பிரதேஷ் போகிறாங்க. அவங்க அந்த காசை வச்சு ஒரு ரோடு போட்டிருந்தாலோ இல்லை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி கொண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோவை கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். பட் அப்படி இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த காசை வச்சு இவங்க இந்த ஃப்ரீ ஸ்கீமாக கொடுக்கறது, இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, 2000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி அமௌண்ட்டை அவங்க வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இன்வெஸ்ட் பண்ணாமல் அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை பாதிப்பு ஏற்பட்டிருக்காது. நமக்கு நம்மளோட ஷேர் ரிட்டர்ன் நமக்கு திருப்பி கிடச்சிருக்கும். நம்ம இங்கே நல்லா க்ரோத் ஆகியிருந்திருக்கு. பட் அங்கே அது நடக்க மாட்டேங்குது. இப்போது நம்ம ஸ்டேட்டில் நம்ம நிறைய போராட்டம் பண்ணி எல்லாரையுமே படிக்க வச்சு இந்த அளவுக்கு நம்ம
வந்து டெவலப் பண்ணி இருந்தாலுமே கூட நம்ம ஸ்டில் வந்து நம்ம புவராக இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம நார்த் கவர்மெண்ட் வந்து எதனா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து அது வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது நம்மளையும் பாதிப்புக்கு ஏற்படுங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸோ அங்கே தானே நடக்குது, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை வந்து கடந்து போகவே முடியாது. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகி வந்து 75 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி டெவலப்பில் தான் இருக்கோம். நம்ம அந்த மாதிரி வளர்ச்சி மாநிலங்கள் எல்லாமே வந்து உத்தரப்பிரதேஷ், பீகார் அந்த மாதிரி மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இந்தியா ஃபார்ம் ஆனதுலேருந்தே. இவ்வளோ பண்ணியுமே வந்து அவங்களால முன்னுக்கு வர முடியலங்கிறது காரணம் வந்து கரப்ஷன். இதில் இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேற்றுக்கே பார்த்துருந்தோம், எங்கே வந்து பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் அங்கே வந்து அவங்களோட வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்திய கவர்மெண்ட் கொண்டு வந்த நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து சவுத் இந்தியா அந்த மாதிரியான மாநிலங்களை வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். பட் பீகார், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து அவங்க பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்காதனால தான் அவங்க வந்து பாப்புலேஷன் வந்து அதிகமாக க்ரோத் ஆகிட்டதுனால நம்மளோட வாய்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. நம்மக்கிட்ட எக்கனாமிக்கல் பவர் இருந்தாலுமே கூட நம்மக்கிட்ட வாய்ஸ் பவர் இல்லை. ஸோ அங்கே வந்து எதனா ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, தவறானதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஸ்பெண்ட் பண்ணிட்டா இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அதை கேள்வி கேட்குற ஒரு ரைட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து நம்மளோட சட்டமன்ற தலைவர்கள் வந்து அதை வந்து நாடாளுமன்றத்தில் எடுத்து வச்சே ஆகணும். அடுத்ததாக நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறையா வந்து இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மகளிருக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்குறது, 2500 ரூபா கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து பஸ் எல்லாம் ஃப்ரீயாக ஓடுறது, இந்த மாதிரி வந்து நிறையா பணங்கள் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ணல, ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவுமே மிகப்பெரிய சிக்கல் தான். நிறைய பேர் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா உங்கள் காசு உங்களுக்கே திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து அப்படி கிடையவே கிடையாது. என் அப்பா அம்மா எனக்கு காசு கொடுத்தா வந்து எனக்கு க்ரோத் இருக்காது. அவங்க எனக்கு படிப்பு கொடுத்தா தான் எனக்கு க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ அவங்க எனக்கு படிக்க வச்சதுனால தான் வந்து நான் படித்து நான் சம்பாதிக்கிறேனே தவிர அவங்க எனக்கு காசு மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எனக்கு க்ரோத் இருக்காது. இந்த இடத்துல வந்து நான் எங்கள் அப்பா அம்மா நம்பி மட்டுமே தான் இருக்க முடியும். எங்கள் அப்பா அம்மா ஒரு வாரத்துக்கு எனக்கு காசு கொடுக்கல அப்படின்னா என்கிட்ட தான் முடிஞ்சிடும். கவர்மெண்ட்டையே நம்பி நம்ம இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளோட லைஃப் தான் வந்து கேள்விக்குறியாக மாறிடும். கவர்மெண்ட் எஜுகேஷன் கொடுக்கலாம், ஃபுட்டு கொடுக்கலாம், ஹாஸ்பிட்டல் கொடுக்கலாம். பட் இந்த மாதிரி காசு கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இலவசத்துக்கு கீழே தான் வரும். இது வந்து உங்கள் பணம் தான், உங்களுக்கே திருப்பி வருது, அதனால் வந்து இது ஃப்ரீயாக நினைக்காதீங்க, இது உங்கள் உரிமை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே கூட இது வந்து நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா பர்ச்சேசிங் பவர் வந்து நிறைய ஆகும், மணி ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும். அதே காசுக்கு வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ்க்கு, நிறையா பேர் தொழில் முனைவோருக்கு வந்து அவங்க லோனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கொடுத்த காசும் ரிட்டர்ன் வந்திருக்கும். அவங்களும் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க 4-5 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க 2000 ரூபாய் வர வேண்டிய இடத்துல 10,000 ரூபாய் 20,000 ரூபாங்கிறத வந்து சம்பாரிச்சுக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்போ நமக்கு 2000 ரூபாய் கொடுக்கறனால இது வந்து நமக்கு தான் மிகப்பெரிய லாஸாக இருக்க போகுது. அடுத்ததான் இதுக்கு வந்து அவங்க எங்கேருந்து காசு எடுப்பாங்க? கண்டிப்பாக டேக்ஸ் தான் பிடிப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம 100 ரூபாய் சம்பாரிச்சா 90 ரூபாய் வந்து டேக்ஸாக கொடுத்துட்றோம். 10 ரூபா தான் நமக்கு சேவிங்ஸ் அப்படின்னே வருது. இப்போ டேக்ஸும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த 10 ரூபாய் கூட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர அது வந்து ஜாஸ்தியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். இது வந்து யாரை மெயினாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 10% இருக்காங்க பார்த்தீங்களா, அதிகமாக லேக்ஸுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்பட போகிறதில்ல. ஆனால் அதுக்கு கீழே சம்பாதிக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய அடி. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நகை வாங்குவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்னதாக எதனா பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து க்ரோத் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஸ்டேட்டில் இலவசம் கொடுத்தாலும் நமக்கு பிரச்சனை தான், அதே அடுத்த ஸ்டேட்டில் இலவசம் கொடுத்தாலும் அது பிரச்சனை தான். அவங்க வந்து 4000 ரூபாய் கொடுக்குறாங்க, நமக்கு 1000 ரூபாய் தான் கொடுக்குறாங்கலாம் நம்ம கேட்க முடியாது. அவனுக்கு கொடுத்தாலும் அதுக்கு நம்ம தான் திருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்கு கொடுத்தாலும் நம்ம தான் திருப்பி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களும் வளரணும், அதற்கு உண்டான வாய்ஸும் நம்ம ரைஸ் பண்ணணும். அவங்க தப்பாக ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம அதை கேட்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கோம். நம்மளுமே வளரணும் அப்படின்னா நம்மளும் வந்து தப்பாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதையும் நம்ம கேள்வி கேட்கணும். இவங்க அது கம்மியாக கொடுக்குறாங்க, அவங்க ஜாஸ்தியாக கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடாமல் உங்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து யார் வாங்கி தராங்க அப்படிங்கிறத நினச்சி ஓட்டு போடுங்க. நீங்கள் வேலை செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடும்பம் வளருமே தவிர கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்கள் காசு வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பம் வளர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருக்கா? இதை வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஸ்டெப் எடுத்து வச்சு இதை வந்து கண்ட்ரோலுக்கு இல்லை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.